தகிடததுமி தந்தானா இதய ஒளியில் ஜதையில் எனது தீளானா தகிடததுமி தந்தானா இதய ஒளியில் ஜதையில் எனது தீளானா இதயம் அடிக்கடுகிறது என்பதை எழுதிட மறுப்பது இருதயம் அடிக்கடி இறந்தது என்பதை எழுதிட மறுப்பது துருதி இளையமும் ஒன்று உலக வாழ்க்கை நடனம் நீ ஒப்புக்கொண்ட பயணம் முடியும் போது தொடங்கும் நீ தொடங்கும் போது முடியும் உலக வாழ்க்கை நடனம் நீ ஒப்புக்கொண்ட பயணம் முடியும் போது தொடங்கும் நீ தொடங்கும் போது முடியும் மனிதன் தினமும் அலையும் அலையும் குமிழி தெரியும் தெரிந்தும் மனமே கலகாதிரி மனிதன் தினமும் அலையும் அலையும் குமிழி தெரியும் தெரிந்தும் மனமே கலகாதனா பாவம் ஒன்று பாவமிழ் வாழ்க்கையோடு கோபமிழ் கால்கள் போன பாதையுங்கள் எல்லை இருதயம் அடிக்கடி இறந்தது கருதுவோம் கருதுவோம் எழுதிட மறுக்கு சுது இளையமும் ஒன்று பழைய ராக மறந்து நீ மறந்ததென்று இரவுதோறும் அழுது என் இரண்டு கண்ணும் பழுது பழைய ராக மறந்து நீ மறந்ததென்று இரவுதோறும் அழுது என் இரண்டு கண்ணும் பழுது இது ஒரு ரகசிய நாடகமே அலைகளில் குளிர்ந்திடும் ஓடம் நாடே இது ஒரு ரகசிய நாடகமே அலைகளில் குளிர்ந்திடும் ஓடம் நாடே பாவமன்று பாவமிழ் வாழ்க்கையோடு கோபமிழ் காதல் என்னை காதலிக்கவில்லை இருதயம் அடிக்கடி இறந்தது என்பதை எழுதிட மறுக்க சுருதி இளையம் ஒன்று செயல் எனது கதையில் உனது ஏன் வந்தார்? ஆனா எல்லா கேள்விக்கும் பதில் சொல்வாரா? ஏன்னா தெரிஞ்ச விஷயங்களும் உண்டு, தெரியாத விஷயங்களும் உண்டு. உண்டு தானே மாமா? வரட்டும். ஆகையால் இவர்கிட்ட என்ன சரக்கு இருக்கு நம்ம இறக்கி பார்க்கலாம். ஆனா இன்னொரு விஷயம், என்னதான் ஒரு டைமிங் லேட் ஆனாலும் அந்த தொழில வந்து கரெக்டா ஆம்பளை மாதிரியே நீங்க வேஷம் போட்டு வந்திருக்கீங்க. பார்த்தீங்களா? கரெக்டா இருக்கு. நீனும் பெரிய டிவி ஜர்தா வரட்டும் பார்க்கலாம். பத்திய காணாமடா. காடகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையா? காடகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையா? மண்டவேல கொண்ட ஓட்ட சுவாமி யாரையா? என்ன பேரையா? எடுத்து கூரையா? ஹரிச்சந்திரா ஜெய் ருத்ரா எத்தனை போயிட்டு போடு போயிட்டு தப்பு நீமா எல்லாரும் நல்ல ஒரு பாட்டு பேசக்கூடிய பெருமைகள். அதுவும் நீங்க வாசிப்பது நடை சாகல் நம்ம அடிய பார்த்தது இல்லை சாமி. ஒரு முக்கியமான விஷயம் என்னங்க?
அவன் ரொம்ப கோவக்காரன். சரி, கொஞ்சம் தள்ளி இருக்க பாயிண்ட்டை பிடிச்சி பேசுவேன். பிடிச்சே விட மாட்டான். அந்த அளவுக்கு ஆயிட்டாப்லையா? ரொம்ப முடியலையே கவட்டில் பாஞ்சிருவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஆள் நம்ம கவனமாக தான் இருக்கணும். சரி சரி, அந்த அளவுக்கு போயிட்டியா? பட தப்பு இல்லை. அங்கே பேசக்கூடிய பெருமைகள் ஆயிரம் இருக்கட்டும். நல்ல ஒரு பாட்டு, நல்ல ஒரு சிறப்பு. தகிட ததுமி தந்தான ஒரு நல்ல ஒரு பாட்டு. நல்லா இருந்துச்சு. தகிட ததுமி தம் தானா இதய ஒழுகி ஜதிகள் எனது தில் தில்லானா. நல்லா இருந்துச்சு. பெருமை இருக்கணும்ல. நீங்க பேசக்கூடிய பெருமை இருக்கணும்ல. ஆமா, மொத்தது மொத்ததான் கொடுக்கறதில்ல. பாத்திர மகிழ்ச்சிக்க அங்க ஒருத்தருக்கு ஒரு கணக்கு இருக்கும். ஒரு பேசக்கூடிய பெருமைக்கு மத்தியில கானகத்தில் பாட்டு பாடு சுவாமி யார் அப்படிங்க கேட்டிருக்கீங்க. ஏன்னா கூட்டத்துல சரி, ஒருத்தவங்க கேள்வி கேட்டபடியே சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாம இருக்கும். ஆமா ஆமா ஆமா. ஆனா எதை கேட்டாலும் அந்த பட்டுன்னு பதில் கொடுத்தீங்க பாத்தீங்களா? சரிங்க சரிங்க. அந்த இடத்துக்கு தான் உங்களுக்கு மதிப்பு அப்படின்றீங்களா? ஏன்னா எல்லா பேருக்கும் எல்லாமே தெரிஞ்சிடாது. கண்டிப்பா கண்டிப்பா. நிறைய பேருக்கு தெரியாம இருக்காது. சரி சரி. முருகப்ப ஏன்னா ஏன் இந்த பக்கத்து இந்த மயிலை பத்தி கேட்டாங்கன்னா, ஏன்னா இந்த பகுதியில் இருக்கவங்க அதிகமா திருச்செந்தூர் போற வழக்கம் நிறைய. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. திருச்செந்தூருக்கு பெருமை எங்க நம்ம வீட்டில் பழனிக்கு பாத யாத்திரை, இங்கிட்ட போல திருச்செந்தூர் பாத யாத்திரை தான். ஏன்னா முருகன்னாலே முருகப்பெருமான் பசும்பொன் தேவரையோட மறு அவதாரமே முருகன் தான். கண்டிப்பா. ஏன்னா அவர் ஒரு சித்தர், ஆன்மீகவாதி. இன்னைக்கு அப்படிப்பட்ட பெருமை. ஏழாவது சித்தர். ஏன்னா நிறைய பேருக்கு சித்தர் இருக்கு. இப்போ 19வது சித்தர். இங்க பாருங்க, புதிய நம்மள குறிப்பிட்டாங்க. இங்க பாருங்க, முருகப்பெருமானை பத்தி அழகா பேசுறீங்க. சரி, நீங்க ஒரு நகைச்சுவையா பேசுறதுலாம் நகைச்சுவையா வருவீரு. சரி, எவ்வளவு திரைப்படம் தெளிவா வருவீரு. ஓஹோ. இங்க என்ன பெத்த ஆத்தா மார்கள் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, நிறைய பெரியவங்க நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. கேள்வி கேட்டது நீங்க அனுப்பு, ரொம்ப நன்றி. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எனக்கு நல்லா பேசுவீங்கன்னு ஒரு அடிப்படையில் கேட்கிறேன். இப்போ ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கு. சரி, உண்மைதானங்க? சரி. இப்போ ஓம் சக்தினா பராசக்தி. ஆமா ஆமா. நமசிவாய் என்ற அஞ்செழுத்து பஞ்சாட்சர மந்திரம். சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி. இறைவா போற்றி. ஆமா. இப்ப முருகன் என்ன சொல்லுவாங்க? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எப்ப வெற்றிவேல் முருகனுக்கு தம்பி அரோகரா. உங்க கருத்து புரியுது. நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு தனிப்பட்ட பெருமை இருக்கும். பூலத்துடைய சிறப்பு என்ன கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல எந்த கருத்து வைக்க முன்வைக்கிறோம் இருக்குல்ல. ஆமா. பூலத்தை பொறுத்தவரைக்கும் எல்லா இடத்துல எல்லா கருத்தையும் முன்வைக்க முடியுமா? முடியாது. ஒரு மாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன, ஒரு கூட்டத்தில் ஒரு 10-15 மாடு நம்ம வளர்க்கிறோம். 10-15 மாடு வளர்க்கிறோம். மாடு வளர்க்கிறோம். சரி, இப்ப 10-15 மாடுக்கு தேவையான புல்லெல்லாம் அறுத்தாந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. கட்டுத்தறியில 10-15 மாடு இருக்க வேண்டிய இடத்துல இப்ப ஒரு மாடு தான் கிடக்கு. ஒரு மாடு தான் கிடக்கு. இப்ப ஒரு மாடு கிடக்குன்றதுக்காக புல்லு போடாம போனாலும் தப்பு. 15 மாட்டுக்கு அறுத்த ஒட்டுமொத்த புள்ளையும் ஒரே மாட்டுக்கு போட்டாலே அது பெரிய தப்பு. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நினைக்கிறீங்க? என்ன சொல்ல வரீங்க கேக்குறீங்கன்னா, யாருக்கு எந்த அளவுக்கு எது தேவையோ ஆமா அதை கொடுக்கணும். ஆமா. ஒட்டுமொத்த பெருமைன்றத ஒட்டுமொத்தமா சேர்த்து ஒரே ஆட்ட கொடுத்தோம்னா தாங்க முடியாது. விரலுக்கு ஏத்த வீக்கா இருந்தா சரியா இருக்கும், தாங்க முடியும். ஆமா. இப்ப நீங்க ஒரு 60 கிலோ இருக்கீங்கன்னா உங்க தலையில அதிகபட்சம் 55 வரைக்கும் ஏத்தணும்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்ல கிடையாது. இப்ப நீ 50 கிலோ இருக்குன்னு வச்சுக்கவே, உனக்கு 65 கிலோ மேல ஏத்தணும்னா தாங்க முடியுமா? கொஞ்சம் வலி எடுக்கும், தாங்க முடியாது. ஆமா, செம்ம சிக்கல்ல இருக்கும். அப்ப உன்னால எது தாங்க முடியுமோ அதை கொடுக்கறதுக்கு எல்லாரும் பெருமை. எல்லாருக்கும் ஒரு சில பேருக்கு எதை கொடுக்கணுமோ அதையும் கொடுக்கணும். எல்லாத்தையும் கொடுத்தோம்னா சிக்கல் இருக்குமா? முடியாது. இப்ப நீங்க இருக்கீங்க பேசுறீங்க பெருமையோடு. இப்ப பேசிக்கிட்டே இருக்க ஆளுக்கு ஒரு சில பேர் நல்லா பேசுறான்னு வச்சுக்கோங்களேன், காது இருந்து கேட்கிற ஆளுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். காது இருந்து கேட்கிற ஆளுக்கு இனிமையா இருக்கும். இப்ப பேசுற விஷயம் காது கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன அது ஒரு பழமொழி இருக்கு, செவிடையும் காதுல ஊதுன சங்கு மாதிரின்றாங்க. சொல்றா இல்ல, நாலுதான் சொல்றோம்ல. அப்ப நான் கேட்கிற பதில் சொல்லுங்களேன். அப்ப இவ்வளவு பெரிய பூமிக்கு மத்தியில ஆமா பேசக்கூடிய பேச்ச காது இருந்து கேட்கிற ஆளுக்கு ரசனையா இருக்கு. இல்லாத ஆளுக்கு என்ன பேசுறானே தெரியாது. நாடகத்தை கண்ணு இருந்து பாக்குற ஆளுக்கு ரசனையா இருக்கும். ஆமா, கண்ணு தெரியாத ஆளுக்கு வாய்ப்புல காதுல மட்டும் கேட்டுட்டு உட்கார. இப்படி ஒரு சம்பவம் இருக்கானே ஒரு தெரியாது. ரசனை இல்லாதது சரிப்பட்டு வராது தானே உண்மை. ஆமா. அப்ப ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம்னா சரி அவங்களுக்கு போய் சேருதா, அதான் இங்க முக்கியம். அதுல போய் சேருதான்னு முக்கியம் காட்டலையும் அதாங்க இங்க எடுத்துக்கணும். சேர்ற மாதிரி சொல்ற ஆளு வந்தாதான் இங்க பெருமை. ஏன்னா சுருங்க சொல்லி பெருங்க விளங்க வைக்கணும். நம்மளால ஒருத்தர் இருந்தாப்லையா பூலகத்துல சொன்னாப்லையா, ஏ தம்பி இங்க வாடா, பெருமையா நீ ஒரு விஷயத்தை போய் சொல்லிட்டு வா அப்படின்னு சொன்னாப்லையா. திருக்குழந்தையிலிருந்து இங்கே வந்திருக்கின்ற திருநாராயண சுவாமிகள் திருக்கோவில் ஆராதனைக்கு திருவிளக்கெடுத்து செல்கையில் திருப்பாசி விளக்கவே திருக்கோயிலின் திருக்குளத்தில் விழுந்தாருன்னு சொல்லிட்டு வாடான்னு சொல்ல என்ன திருத்தே வருது, எல்லாமே திருத்தே இருக்கு. பார்த்தேன் அந்த ஆளு, சரி சொல்லிட்டு வரீங்கன்னாப்லையா, எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. மறுபடியும் சொன்னாப்லையா, திருக்குழந்தையிலிருந்து இங்கே வந்திருக்கின்ற திருநாராயண
சேக்கிழார் சுவாமிகள் திருக்கோவில் ஆராதனைக்கு திருவிளக்கெடுத்து செல்கையில் திருப்பாசி விளக்கவே திருவடி தவறி திருக்கோயிலின் திருக்குளத்தில் விழுந்தாரு சொல்லிட்டு சொல்ல அவன் சொல்லிட்டு வரங்க யானு போக எங்க எப்படா சொல்லுவேன்னு கேட்டானா அப்பதான் சொன்னானா கும்போணத்தாசாமி குட்டையில விழுந்தேன் முடித்தானையா இதை சொல்றதுக்கா நீ 1.5 மணி நீட்டிக்கிட்டு இருக்க அங்க இருந்து தெரு தெருவா போய் சில பேர் என்ன சொல்றது எப்படி சொல்ற விஷயத்தை சொல்றத முடிக்கிறாள் இருக்குல்ல கண்டிப்பா நீங்க எப்படி சொல்லுவீங்க இல்ல நமக்கு என்ன விஷயம் தெரிஞ்சா தெரிப்பா செஞ்சிடணும் கும்பகோணத்தாசர் குட்டையை விழுந்தான்ற மாதிரி ஆரம்பத்துல ஒரு விஷயத்தை சொல்லும்போது புரிய மாதிரி சொன்னீங்கன்னு சொன்னீங்க ஆமா ஒரு விஷயத்தை சொல்றேனே தேவோட்ட பக்கத்துல ஒரு ஊர் நானாக்குடின்னு ஒரு ஊருக்கு கேள்விப்பட்டீங்களா என்ன குடி நானாக்குடின்னு ஊரு தேவோட்ட பக்கத்துல நானாக்குடின்னு ஒரு ஊர் நினைக்கிறேன் கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப என்ன ஆகி போச்சு நீங்க கேட்டீங்கன்னா காரைக்குடியில இருந்து வந்தாலும் நானாக்குடி பக்கத்துல போகும்போது ஊனாக்குடி பக்கத்துல கிடந்த நாய் ஒன்று காலை கடிச்சு பிடிச்சு இருங்க நானாக்குடி ஆமாங்க காரைக்குடி ஆமாங்க அடுத்து என்ன ஊனாக்குடி ஊனாக்குடி அந்த கொடிக்கு பக்கத்துல கிடந்து காரைக்குடிக்காரு நானாக்குடிக்கு போறப்போ ஊனாக்குடி பக்கத்துல இருந்து ஒரு நாய் ஒன்று காலில் கடிச்சு பிடிச்சு சரி ஆமாங்க நாய் கடிச்சு பிடிச்சா நாய் கடிச்சதுக்கு என்னடா செய்யறதுன்னு நானாக்குடி ஆள்கிட்ட போய் கேட்க ஆமா நாய் கடிக்க என்ன செய்யணும் அந்த ஆளு பார்த்தப்பல நானாக்குடி ஆளு நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மருந்தை நல்லா குடின்னு சொல்லி நானாக்குடிக்கார ஆளு கையில் ஒன்று கொடுக்க நல்லா குடிக்கவா மருந்து ஒன்று கொடுத்துருக்காரியா சரி இப்ப மருந்து வாங்கி குடிக்கும் போது இந்த நானாக்குடியில உட்காந்து குடிக்கணுமா இல்ல வேற குடியில போய் குடிக்கலாமான்னு இவர் கேட்க அப்பதான் அவர் சொன்னாரா நானாக்குடியில உட்காந்துக்கிட்டு நல்லா குடுறான்னு சொல்ல சரி நல்லா குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்தவன் நீனா குடிச்சா எப்படிடா எனக்கு கொஞ்சம் குடுறான்னு கேட்க மருந்து ஆமாங்க அப்பதான் இவன் சொல்லியிருக்கேன் நீனா குடிக்க கூடாது இது நானா தண்டா குடிக்கணும் அதுவும் நானாக்குடியில உட்காந்து குடிக்கணும்னு நானாக்குடியில இருந்து காரைக்குடியாரு சொல்ல இப்ப காரைக்குடிக்காரு நானாக்குடியில உட்காந்து குடிச்சது நல்லதுன்றீங்களா இல்ல நானாக்குடியில உட்காந்து நல்லா குடிச்சது நல்லதுன்றீங்களா நீங்களே சொல்லுங்க நானாக்குடிக்காரு ஓனாக்குடி போய் தூத்துக்குடியில போய் குடிக்க சொல்லு இது என்னையா பேச்சாயா என்ன நானாக்குடி அப்புறம் ஓனாக்குடி ஊனாக்குடி எதுக்கு இந்த ஊர்ல தேவவட்ட பக்கம் இருக்கு ஆமாங்க நானாக்குடி ஊனாக்குடி காரைக்குடி இல்ல இதெல்லாம் எதுக்கு ஒரு சொல்லி நினைக்கிறீங்க மருந்த குடிக்கிறாங்க மைத்த குடிக்கிறாங்க உனக்கு தேவையா நாய் கடிச்சு பிடிச்சியா நாய் கடிச்சு விட்டா அதுக்கு எதா குடி சொல்ற அதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்ப நல்லா குடிச்சனால நானாக்குடி போய் குடிக்குமா சொல்லிக்கிட்டு இருக்கியா குடிக்கிறாலும் என்ன தனியா விட்டு போய் குடிச்சா அதான் நல்லது இப்ப கோமலையில இதுதாங்க பேசியே குழப்புறது என்னது இதுக்கு பேரு பேசியே குழப்பம் பண்றது அப்ப நீ இன்ன வரைக்கும் பேசி தெரிய வச்சிருக்க உண்மைதானங்க சில விஷயத்தை பேசி குழப்பம் பண்ணி அதுக்கப்புறம் தெரிய வைக்கணும் எடுத்த அடுப்புல தெரிய வச்சோம்னா நல்லா இருக்காது கொஞ்சம் குழப்பணும் அப்புறம் தான் தெரிய வைக்கணும் தானே உண்மை புரியலையா இப்ப உனக்கு புரியுமா ரொம்ப தெளிவா சொல்லட்டுமா ஏங்க வாங்கல என்னங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க எனக்குன்னு இல்ல கண்டிப்பா இங்க நாடகம் பார்க்குற எல்லா பேருக்குமே புரியுற மாதிரி சொல்லு எல்லாருக்கும் புரிய மாதிரியே சொல்லணும் ஏன்னா சில விஷயத்தை புரியுற மாதிரி சொன்னா தான் எல்லாருக்குமே புரியும் ஊருக்குள்ள அப்படி இப்படின்னு 2 பேர் எப்படி எப்படி அப்படி இப்படி ஆமாங்க புரியுதா புரியலையா புரியுதுல இது புரியலன்னா பப்புனே கிடையாது அப்படி இப்படின்னு 2 பேர் சரி இந்த அப்படி இப்படின்னு இருந்த 2 பேத்துல அப்படியே பார்த்து இப்படி கேட்டானா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க அதுக்கு அப்படி சொல்லியிருக்கேன் நான் எப்படியா இருக்கேன் இப்படின்னு இப்படி ஒரு பதில போய் அப்படி இப்படி கிட்ட போய் சொல்ல அதுக்கு இப்படி ஏற்றிருக்கா உன்னைய பார்த்து நான் எப்படி இருக்கீங்க கேட்டா உனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லு அப்படி இருக்குன்னு சொல்லு நீ எப்படியா இருக்குன்னு சொன்னா எப்படிறான்னு அப்படி போய் இப்படி கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்க அதுக்கு அப்படி சொல்லியிருக்கா நான் இப்படி இருக்குன்னு சொல்லுவி இல்லை அப்படி இருக்குன்னு சொல்லுவி இல்லை எப்படியா இருக்குன்னு சொல்லுவி நான் எப்படியா இருக்குன்னு சொன்னா உனக்கேண்டா இப்படி ஒரு கோவர்னு சொல்லி அப்படி இப்படி கிட்ட போய் இப்படி வார்த்தையை கேட்க இப்ப இப்படி இப்படி வார்த்தை அப்படியே பார்த்து கேட்டது போய் எப்படி இருக்கு இல்ல அப்படி ஒரு பதில இப்படியே பார்த்து சொன்னது போய் எப்படி இருக்கு இவன் இப்படி வார்த்தையை கேட்காம இருந்தா அது அப்படியே பதில சொல்லியிருக்க மாட்டேன் அது அப்படியே பதில சொல்லாம இருந்தா இவன் இப்படி வார்த்தையை கேட்காம இருந்திருப்பான் இவன் இப்படி ஒரு கேள்வி கேட்டு அதை அப்படி ஒரு பதில் சொல்லி அப்படி இப்படி நடக்க வேண்டிய பிரச்சனை கொண்டாந்து எப்படியே விட்டுருக்கானே இந்த கதை இப்ப எப்படி இருக்க மைத்த புடுங்கன மாதிரி உன் கதை எதையாவது புரியுற மாதிரி சொல்லுங்க நானா குடியும் வேணாம் மொத்தத்துக்கே புரியாத மாதிரி சொல்ற நான் புரியாம பேசிக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் பேசுற பத்தி சரியா பார்த்து தப்பா பேசிக்கிட்டு இருக்கேன் அது என்ன அப்படி இப்படிலாம் ஒரு பேர் இருக்கு தானே செய்ய முடியுது மாத்தி எதுவும் பேசிக்கிட்டானா இல்ல பேசுற பத்தி தப்பு இல்லையா நல்ல பேச்சா பேசிருக்காங்க விராலிமலை பக்கத்துல அங்க போனீங்கன்னு வச்சுங்களேன் போயிருக்கீங்க நினைக்கிறேன் நேத்து கூட விராலிமலை அந்த பகுதியில் அந்த பக்கம் போனீங்கன்னா எண்ணெய்னே ஒரு ஊர் இருக்கு கேள்விப்பட்டீங்களா என்னது எண்ணெய்னே ஊர் பேர் இருக்கு என்ன ஊர் பேரே என்ன ஆமா என்ன இருக்கு ஊத்துக்குழி எல்லாமே பக்கம் தானே என்ன பேருன்னு கேட்டோம்னா நீங்க என்னன்னு சொல்லிவிடலாம் ஆமா ஆனா ஊர் பேர் என்னன்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவேன் என்ன அத ஊர் பேர் என்னன்னு கேட்டேன் அதான் என்ன அதான் ஊர் பேர் என்னடா என்ன அது தெரியுது ஊர் பேர் என்னன்னு கேட்டேன் ஊர் பேர் தான் என்னடா என்னடா
அப்படின்னு பஞ்சாயத்து இது வரைக்கும் எடுத்திருக்கணும். அப்ப என்னன்ற ஊருக்கு மத்தியில எப்படி நம்ம பேரை கேட்கறது? ஊர் பேர் என்னன்னு கேட்டா என்னன்னு தான் கேட்பாரு. என்னது? அப்ப என்னன்னு கேட்கற இடத்துல நானும் என்னன்னு சொல்லி நீனு என்னன்னு கேட்டு ரெண்டு பேரும் என்ன சொல்றோம்னு யாருக்குமே இங்க புரியாம போயிடும். இப்ப என்னைய பத்தி பேசுவோமா இல்ல என்ன பேசுவோமா? இப்ப ஊர்ல இருக்கிற நம்ம ரெண்டு பேர்த்து என்னன்னு கேட்க போறாங்க. இப்ப சரியா இருக்கா இல்லையா? இப்ப கொஞ்சம் குழப்பற மாதிரி. இப்ப சில ஊர்கள் பேர் இப்படி விசித்திரமா இருக்கு. ஊர் பேர் நிறைய பேர் மாத்தி மாத்தி இருக்கல. சில விஷயத்தை பேசும்போது சரியா பேசுறேன். ஒரு சொல்லு மாறினாலும் வேறமா போயிடும். முட்டா கட்டிங்கோட ஒரு ஊர் இருக்குங்க. முட்டா கட்டிங்கன்னு ஒரு ஊர் இருக்கு. முட்டாளுக்கு இருக்கு. ஊட்டி பக்கம் போறப்ப நான் ஒரு புதுவித பேர்லாம் பாத்திருக்கீங்கல்ல? அதான் சொல்ல முடியாது. அப்ப எக்கச்சக்க பேர் இருக்குங்க. அவ பேர்கள் அப்படி இருக்கு. அந்த பேரை சரியான எச்சரிப்போட உச்சரிக்கணும். மாத்தி உச்சரிச்சோம்னா சிக்கல்ல முடிஞ்சு போயிடும். பேர் நடத்துற வச்சிருக்காங்க. நல்ல பேர் அதுக்கு வரலாறு இருக்குங்க. உங்க பேர் என்ன பேரு? எப்படி கதை சார்ந்தா இல்ல கதைக்கு அப்பாற்பட்ட தங்கராசு. தங்கராசுன்றீங்க. இல்ல உங்களை கூப்பிட தம்பி பாத்திருக்கீங்களா? தங்கராசுன்றது உங்க பேர் தானே? இப்ப பேர் நல்ல பேர் இல்லையா? என் பேருக்கு என்ன நல்லா இல்லையா? ஊர்ல வந்ததுமே என்ன சொன்னா தெரியுமா? வெந்தோட எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் போற ஊர்ல நல்ல பேர் எடுக்கணும். நல்ல பேர் எடுக்கணும்னா எப்படி எடுப்பீங்க? நல்ல பேர் எடுக்கணும்னா நல்லா உழைக்கணும். சரி. நல்லா பேசணும். சரி. நல்லா ஆடணும் பாடணும். மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும். உண்மை. அப்பதான் நல்ல பேர் எடுக்கணும். நான் கேட்கிறேன், நல்ல பேர் எடுக்கணும்னா அப்படி பேர் நல்லா இருந்தா எடுக்க வேணாம எடுக்காம இருக்கலாம்ல? பேர் கெட்ட பேரா இருந்தா தானே எடுக்கணும். ஆமா கெட்ட பேர் இருந்தா நல்ல பேர் சரியில்லைன்னா பேர் எடுக்கலாம். இப்ப நீங்க நல்ல பேர் எடுக்கணும்ன்றீங்க. அப்ப நல்ல பேர் இருந்தா எடுத்துலாம்ன்றீங்களா? அப்படி இல்லங்க. அவரா நல்ல பேர் வாங்கணும். அப்ப நல்ல பேரை வாங்கணும்ன்றீங்க. அப்ப எது நல்ல பேர் நீங்களே சொல்லுங்களேன். எது நல்ல பேர்? நல்ல பேர் உங்க பேர் நல்ல பேரா? ஏன் நல்ல பேர் இல்லையா? உங்க பேர் நல்ல பேர் இல்லங்க. ஏன் உங்க பேர் தங்கராஜ் தானே? தங்கராஜ். அப்புறம் நல்ல பேருன்ற ஏன் தங்கராஜ் தானே? தங்கராஜ் தானே பேரு. அப்ப நல்ல பேருன்ற எது நல்ல பேர் இல்லையா? நல்ல பேர் கிடையாது. உன் பேர் தங்கராசு. தங்கராசு எது நல்ல பேர் நினைக்கிற? நல்ல பேர் மட்டும்தான் நல்ல பேர். வேற எந்த பேருமே நல்ல பேர் இல்ல. அதுக்கான என் பேரை நல்ல பேர்னு வைக்க முடியுமா? இப்ப நீங்க அப்படித்தானங்க சொல்றீங்க. பேர் நல்ல பேர் கேட்டா நல்ல பேர் மட்டும் நல்ல பேரு. அது வேற பேரியா? தங்கராசு, ஜெயராசு, ராமதாசு, மதன்ராசு இதெல்லாம் அதானே பேரு. ஆமா இதெல்லாம் பேர் தானே. இப்ப உங்க பேர் என்ன பேரு? தங்கராசு. தங்கராசு பேர் தங்கராசு தானே? ஆமா. நல்ல பேர் இல்லனா? நல்ல பேர் தான். டேய் பேர் தங்கராசு. தங்கராசு. அவ தங்கராசு. ஆமா. அப்ப அது நல்ல பேர் இல்ல. நல்ல பேர் இல்ல. அப்ப உன் பேர் தங்கராசு நல்ல பேர் இல்லை நீ சொல்லிட்ட. அப்ப நல்ல பேரை எடுத்துடலாமா? நல்ல பேர் இல்லைனா அதை எடுத்துட்டியே. அப்ப பேரை எடுக்கணுமா இல்ல கெடுக்கணுமா? எடுக்கணும். அப்ப எடுத்து கெடுத்துற கூடாது. சில பேர் பேர் எடுத்து கெடுத்துக்குவாங்க. ஆமா. சில பேர் எடுக்காமலே கெடுத்துருவாங்க. சில பேர் ஒண்ணுமில்லாம கெடுப்பாங்க. இப்ப நீங்க பேரை எடுத்து கெடுப்பீங்களா எடுக்காம கெடுப்பீங்களா? பேரை எடுக்கணும். நெத்தியில போட்டுக்கிறது என்னது? பட்டை போட்டு காசு வாங்குறீங்க. ஆமா. யார்ட்டையும் காசு வாங்கிட்டு பட்டை ஓட்டுறீங்களா? இல்லையே. இது வரைக்கும் போட்டது இல்ல. போடல. எப்பையில இருந்து பட்டை ஓடுறீங்க? நான் அப்ப புடிச்சு போட்டுட்டாரு. அப்பையில இருந்தே. ஆமா. தவிச்ச வாய்க்கு என்ன செய்யணும்? தண்ணி கொடுக்கணும். இப்ப தவிச்சா நீங்க என்ன செய்வீங்க? தண்ணி கொடுக்கணும். தண்ணி கொடுக்கணும். இப்ப தண்ணி நான் கொடுத்தா நீங்க என்ன செய்வீங்க? குடிப்பேன். அப்ப தண்ணி குடிக்கிறது உண்மைதானே? தண்ணி குடிக்கிறது நல்லா தானே? எங்க வந்தாலும் குடிப்பீங்களா? எப்பயுமே குடிப்பீங்களா? எங்க வேணாலும் குடிப்பேன். நாடத்து போனா குடிப்பீங்களா? நடத்து போகாம எப்ப குடிப்பீங்க? நாடத்து போனாலும் குடிக்க தான் செய்வேன். அப்ப நாடத்து போனா நீ தண்ணி குடிப்ப. தண்ணி குடிக்கிறது குடிக்கிறதும் கேட்கிறேன். ஆமா. அப்ப குடிக்கிறது உறுதியானே? இப்ப கூட தண்ணி குடிச்சா வந்தேன். அப்ப இவ்வளவு பெரிய மேடையில கூட்டத்தை கூட்டி ஊர்ல காசை கொடுத்து வரி காசெல்லாம் கொடுத்து உடனே நாடத்துல போட்டா நீ உள்ள இருந்து குடிச்சிட்டு வருவ. என்ன நான் தண்ணியா போட்டாதுறேன். அதத்தான சொல்லி தண்ணியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தாகத்துக்கு தண்ணி பச்சை தண்ணி. அப்ப பச்சை தண்ணின்றீங்க. ஆமா. தண்ணியோட நேரம் பச்சையாவா இருக்கு? இல்ல. அப்புறம் பச்சை தண்ணின்றீங்க. பேரு அதாயா. ஏய் பச்சை தண்ணி பச்சை முட்டை. நான் என்ன சொல்றேன்? முட்டை பச்சையா இருக்கு நீங்க பாத்திருக்கீங்களா? வெள்ளையா தான் இருக்கு. தண்ணி எனக்கே பச்சையா இருந்து பாத்திருக்கீங்களா? இல்ல. என்ன சொல்ல பச்சை பையில போட்டு அடிச்சுட்டானே. ஆமா. பச்சை பையில நினைக்க நீங்க பாத்திருக்கீங்களா? பச்சையாவா இருக்கு. நேரம் பச்சையாவா இருக்கு. ஆனா பச்சை இல்லன்னு நீங்க பச்சை பையன்றீங்க சொல்றாங்க. ஆனா ஊர்ல நீங்க பச்சை பச்சையா பேசுற உண்மைதானே? ஆமா. உண்மைதானே? அப்ப அது ஒண்ணு பண்ண முடியாது. டேய் உனக்கு தெரிஞ்சுக்கடா. பச்சை வச்சா கேக்குறாங்க. நீங்க தான் கேட்கணும். பச்சை வச்சா கேக்குறாங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு பல பேர் 1000 சொல்லுவாங்க. ஏதாவது நம்ம சரியா கொண்டு போகணும். இப்ப பூலத்துல நீ நினைக்கிறேன் பச்சையில ஆட ஒரு தப்பு இல்ல. பச்சை வச்சா தான் பேசிடக்கூடாது. பச்சை வச்சா பேசக்கூடாது. இப்ப பச்சையை போட்டுக்கிட்டு பச்சை வச்சையா பேசலாமா? இப்போ உன் பச்சை தான் என்ன? நீ எதுக்கு இப்ப பச்சை வச்சா நீ என்ன? நான் வாங்குற 10-50க்கு தேவையா? 10-50ன்றீங்களா? 5-50 தானே? கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா வாங்குறீங்க நீங்க. போதுன்றீங்க. 500 நல்லவரா இருக்கீங்க. இப்ப நீங்க சொல்ற 100 நல்ல 100 தானே? 500. இப்ப பழைய 100 ஒரு ஊருக்கு தெரியுமா? ஆமா. ஆமா இருக்கா இல்லையா? திருப்புவனம் பக்கத்துல. ஆமாங்க. பழைய 100 இருந்தா நீங்க கையில வச்சிருந்தா என்ன செய்வீங்க? மாத்திடுவேன். இப்ப பழைய 100 கொஞ்சம் கிழிஞ்சிருந்தா மாத்திடுவீங்க. மாத்திடுவேன். ஆனா பழைய 100 மாத்த முடியுமா? பழைய 100ல போய் இல்ல பழைய 100 மாத்த முடியுமா? அடே போ சொல்றேன். கொலை அத்துக்கிச்சு. ஆயா
இப்ப பழைய நூறு ஊர் தானையா? உன்னை கேக்குறேன், இல்லையா? என்னை கொல்றதுக்குனே வருவியா? ஆட்கொள்றதுக்காக கூட்டி வந்தாங்க. ஆளை கொள்றது கூட்டியார்ல. ஆட்கொள்றது ஆளை கொள்றா இல்லைங்க, ஆட்கொள்றது. இதுக்கு தான் மடியில படுக்க போட்டு கூட்டி ஒண்ணு வந்தேன். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். மூட்டை பூச்சி மருந்தை குடிச்சு மூட்டை பூச்சி என்னைக்கா செத்துருக்கா? ஏன் சாகாது? செத்ததே கிடையாது. சாகாது. சாகாது. எலி மருந்தை தின்னு எலி என்னைக்கா செத்து நீ பாத்திருக்கியா? ஆஹா. அம்புட்டு கலப்படம். கலப்படம். அதெல்லாம் பழச்சுக்கிறது. ஆமா. ஆனா சாப்பிடுற உணவுப் பொருளை திண்டாடு செத்தவன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா. என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? சாப்பாடுல கலப்படம். சாப்பாடுல கலப்படம். கலப்படம். அப்ப என்ன அர்த்தம்? சாகலாம்னு மருந்து வாங்கி குடிச்சு பிழைச்சுக்கிட்டு மருந்துல கலப்படம். பிழைக்கலாம்னு மருந்து வாங்கி குடிச்ச இடத்துல என்னாச்சு நினைக்கிறீங்க? செத்து போனே. மருந்துல கலப்படம். நானே இப்ப நீங்க எதுல கலப்படம்ன்றீங்க? எனக்கு தெரிஞ்சு சரிங்க, நாடகமே மொத்தத்து கலப்படமா தான் இருக்கு. இருக்கதானே செய்ய முடியும். இப்ப நீங்க போட்டிருக்க வேஷம் என்ன வேஷம்? கோமாளி. கோமாளி வேஷம். ஒவ்வொருத்தரும் ஒரு வேஷம் போட்டுருக்காளா? எல்லா வேஷமும் ஒருத்தர் வேஷ தனிமையில இருக்குல்ல. நீங்க இந்த இடத்துல கலந்து நாடகத்தை நடத்துவீங்களா இல்ல ஒட்டுமொத்தமா நீங்க மட்டும் பண்ணுவீங்களா? இல்ல, எல்லா பேரும் கலந்து வந்தா தானங்க நாடகம். உண்மைதானே? ஆமா. இது என்ன தெரியுமா? வேலிமலை சார். இல்ல, இந்த இடத்துக்கு இதுக்கு பேர் என்னது? ஸ்கிரீன். ஸ்கிரீன் தானே. இது நம்ம என்னன்னு சொல்றோம்? திரையும் சொல்றோம். இன்னைக்கு நீங்க நோட்டீஸ் வாசிக்கும்போது எப்படி வாசிப்பீங்க? சீன் அமைப்பு. சீன் சொல்லுவீங்க. ஆமா. நான் கேட்கிறேன், நாடகத்துல சீன் போடணுமா போடக்கூடாதா? சீன் போட்டா தாங்க நல்லா இருக்கும் பார்வையா. ஆனா நாடகம் போடுறேன்ற பேர்ல பல பேர் சீன் போடுறாங்க. அதுக்கு என்ன செய்யறது? அவங்கள செருப்பு அடிக்கணும். வாங்க, கோபப்படாதீங்க. சொல்லுங்க. இப்ப படத்தை சிறப்பா இருக்கு இல்லையா? ஆமாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒரு தன்மைக்கு ஒரு கண்ணக்கு இருக்கு. நான் என்னத்துக்கு வந்திருக்கேன்னா, என்னங்க? நான் நம்பிராசம்மா. உண்மைதான். என் தங்கச்சி வள்ளி இருக்கு. சரிங்க. நான் கட்டிக்க போற பிள்ளை ஒண்ணு இருக்கு. கட்டிக்க போற புள்ள இருக்குன்றீங்க. எங்க குலக்கடவுள் முருகப்பெருமானுக்காண்டி திணை விதிச்சு காவல் காத்துக்கிட்டு இருக்கோம். காவல்? ஆமா. என்ன காவல்? திணை புண்ணு உள்ள இருக்குது தங்கச்சி வள்ளி. நான் இன்னொரு புள்ள புதுக்கோட்டை புண்ணியவதி. புதுக்கோட்டை புண்ணியவதி. அந்த புண்ணியவதியை பார்க்கணும்னா கூட்டியனா வந்துருமா இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அது யாரு விட்டாலும் வந்துடும். என்ன சொல்றீங்க? ஆமா. அந்த பெண்ணுடைய பேரே அதானா? அந்த பிள்ளை பேரு இது. எது? அதாவது இது. இது. ஆமா. இதுன்னு ஒரு பேரு. இது அந்த பிள்ளை பேர் அது. அது. நான் எதுன்னு கேட்டா நீங்க அதுன்னு தான் சொல்லுவீங்க. அது. அது பெருமை இருக்குங்க. ஆமா. ஏன்னா அது அப்படின்னா பெருமையான விஷயம். பெருமையான ரெண்டு எழுத்தியா சிலருக்கு ஒத்தெழுத்துல பேர் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ரெண்டு எழுத்து பேர் நல்லா இருக்கையா? ஆ, ஆச்சரிய மாதிரியே. ஆமா. அப்ப அத கூப்பிடுங்க. நான் இதுவே வந்திருக்கிற வார்த்தை சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டேன். யார் எதை கேட்டாலும் இது வந்திருக்கின்றது எதையும் சொல்ல கூடாது. சத்தியமா சொல்லவே மாட்டேன். போயிட்டு வாங்க. ஐவாடிக்கு பூஜை பண்ணணும். கோபலையில இல்லங்க. வர சொல்லுங்க. போயிட்டு வாங்க.